ஹெட்டன் டிகோயா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றில் 2024 ஆண்டு இரு மோதிரங்களை அடகு வைத்த நபர் அதனை மீட்பதற்கு இவரிடம் சென்றபோது வேறு மோதிரங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து அவர்களும் இதில் தவறு நடந்துள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் வேறு நபர்களிடம் மோதிரங்கள் மாறிச் சென்றுள்ளதை அறிந்து கொண்ட வங்கி அதிகாரிகள் அவற்றை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், டிகோயா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் 2024 ஜனவரி மாதம் 30 தனது மனைவியினது மோதிரங்களை அரசு வங்கியொன்றில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். பின்பு ஒரு வருடம் கழித்து அதற்கான வட்டித் தொகையை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செலுத்தியுள்ளார். தனது இரு மோதிரங்களையும் மீட்பதற்காக இவரிடம் பிப்ரவரி மாதம் 26 மேற்படி வங்கிக்கு சென்றபோது ஒரு வருட வட்டித் தொகையோடு மொத்த கொடுப்பனவை செலுத்திய பின்னர் வங்கி அடகு நகை பெட்டகத்திலிருந்து மோதிரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மோதிரங்களை அவதானித்து குறித்த நபர் அவை தான் அடகு வைத்த மோதிரங்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார். அதுகுறித்து வங்கி அதிகாரியிடம் தெரிவித்ததை அடுத்து நிலைமையை உணர்ந்து கொண்ட வங்கி முகாமையாளர் ஒரு வாரம் கழித்து வரும்படியும் குறித்த மோதிரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தான் செலுத்திய பணத்தையும் அவர் மீள பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் ஒரு வாரம் கழித்து அவர் சென்ற போதும் அவருக்கு மோதிரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. தமக்கு இன்னும் காலம் தேவைப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் ஹட்டன் போலீஸ் தலைமை காரியாலயத்திற்கு முறைப்பாடொன்றை செய்வதற்காக சென்றுள்ளார். சம்பவத்தை செவிமடுத்த போலீஸ் அதிகாரி இதுகுறித்து வங்கியின் பாதுகாப்பு கேமராவை சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அவர் முறைப்பாட்டை பதிவு செய்யாமல் 2 நாட்கள் கழித்து மீண்டும் வங்கி கிளைக்கு சென்றபோது அவரது மோதிரம் வேறு ஒரு நபருக்கு தவறுதலாக சென்றுவிட்டதாகவும் அவரை தொடர்பு கொண்டு அதை மீண்டும் கொண்டு வந்து தரும்படி தகவல் அனுப்பியுள்ளதாகவும் வங்கி முகாமையாளர் தெரிவித்ததோடு மனைவியின் மோதிரம் யாருக்கு சென்றுள்ளது என்பது பற்றி தாம் தேடி வருவதாகவும் பதில் அளித்துள்ளார். தான் அடகு வைத்த 2 மோதிரங்களின் எடை 5.30 கிராம் என்று கூறும் குறித்த நபர் வங்கி முகாமையாளர் ஒரு மோதிரமே அடகு வைக்கப்பட்டதாக ஒரு கட்டத்தில் கூறியதாகவும் இது தொடர்பில் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் மோதிரங்கள் கிடைக்காவிட்டாலும் தான் எடைக்கேற்ப தற்போதைய சந்தை விலை பெறுமதியை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரச வங்கியொன்றில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறுவது குறித்து நகைகளை அடகு வைப்போர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.